ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 6/2/2019 விளம்பி வருடம் தை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. இன்று அதிகாலை 5:11 பின்பு துவிதியை. நட்சத்திரம் அவிட்டம். காலை 9:07 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் கம்பீரம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் கௌரவம் உறுதியாகும். அதே சமயத்தில் உயரும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில், குடும்பத்தில் பெரியவங்க வகையில் நேசமும் பாசமும் நேர்த்தியாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கலை பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயுலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்திருக்கிறது. அந்த புதன் பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக அமர்ந்திருக்கிறது. இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் இன்றைய நாளில் ஒன்று சேரும். பிள்ளைகள் வகையில் கடந்த காலங்களில் இருந்த தொல்லைகள் தானாகவே விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர்ந்த சிந்தனைகளில் உறுதியோடு இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி அமர்ந்து அதுவும் சூரிய பகவானோடு இணைந்து மகர ராசியில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் நினைத்து பார்த்த வருமானமும் வெகுமானமும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தடுமாற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறது அதிகாரத்தையும் அதற்கு மேலான வருமானத்தையும் இன்றைய நாளில் கொடுக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த நண்பர்கள் நலிந்த தொழில் இன்றைய நாளில் உயர்ந்து வரும். பழைய நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் பெரிய வெற்றிகளும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கொண்ட கடலையும் தயிர் சாதமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OT.
தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ஜீவனஸ்தான அதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். கணினி துறையில் உள்ளவங்க சகாயமான வகையில் கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பாரம் சுமக்கிறவங்க அல்லது துப்புர தொழிலாளிகளுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. இனிமையான பேச்சும் இயல்பாக சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு வம்ச விருத்தியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி புதன் பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகரத்திற்கு நிகரமில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தாத்பரியங்களையும் மிகப்பெரிய தன வரவுகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவங்க கடந்த காலங்களில் இஷ்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட இன்றைய காலங்களில் இஷ்டத்தோடு கஷ்டப்பட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி செல்ல முடியும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அம்மன் சன்னதியில் விளக்கேற்ற நெய் அல்லது எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் கும்ப ராசியில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கடன் தொல்லைக்காகவோ அல்லது வருமான பற்றாக்குறைக்காகவோ ஏதாவது விற்க வேண்டிய சொத்து இருந்தது அப்படின்னா அந்த சொத்து விற்காமல் தக்க வைத்து கொள்ளக்கூடிய தாத்பரியம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண் ஆசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் உதயமாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு தோல்விகளை துடைத்தெறிந்து வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனகதாரா சோஸ்திரம் படிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TO. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமை படைத்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜய லாபஸ்தானத்தில் குரு பகவானும் ஜென்ம ராசியில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடியும். அதே சமயம்
குடும்பத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமான கிரக அமைப்புகளால் நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கஜத் வஜாயை வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LD. பணிவும் துணிவும் பக்குவமாக அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த நிதி கிடைக்கிது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிம்மதியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான இளம் தம்பதியர்களுக்கு புத்திர பேர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யானைக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவாரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VY. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பவதாப பிரச மனாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் பவதாப பிரஷ மனாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பூமியை தொட்டு வணங்குவதால் என்ன நன்மை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால பெத்த தாயார் கூட ஒரு சில குடும்பங்களில் எதிரியாக இருக்கக்கூடிய அல்லது எதிர்மறையாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது. அந்த மாதிரியான சூழ்நிலைகளை அறவே தகர்த்தெறிந்து பெற்றவங்களாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக நட்பு மிகுந்தவர்களாக நாணயம் மிகுந்தவர்களாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை பூமி தாய் என்று சொல்லக்கூடிய இந்த பூமாதேவி நிச்சயமாகவே கொடுப்பாருங்க. அதாவது ஒவ்வொரு நாளுமே ஒரு நாள் மட்டும் வணங்கிக்கிட்டு வருடம் முழுவதும் நல்லது அப்படின்னு நினைக்காம ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலை நேரத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளாகவோ அல்லது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள சூரிய உதயத்திற்குள்ளாகவோ சூரிய உதய நேரத்திலாவது உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் எந்த நாளில் தொட்டு நமஸ்காரம் வைக்கிறோமோ அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களையும் ஆதாயங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலிடமிருந்து உங்களுக்கு பெற்று தரக்கூடிய வல்லமை இந்த பொறுமையில் மிகுந்த பூமாதேவிக்கு நிச்சயமாகவே உண்டு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, எதை இழந்தாலும் எதிர்காலம் ஒன்று உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம்.
உங்களில் பொதுவாகவே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் இன்றைய நாளில் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.